போன எபிசோடில் எனக்கும் கலாம் சாருக்கும் இருந்த ஒரு அழகான நட்பை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கன்னத்தில் முத்தமிட்டால்ன்ற படத்தில் என்னுடைய மகள் நடித்ததுக்காக அவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சது. அதை வாங்குறதுக்காக டெல்லிக்கு போயிருக்கும்போது நானும் கூட தூதுவனாக போனேன். என் பொண்ணுக்கு தூதுவனாக நான் போயிருந்தேன். அப்போ கலாம் சார் வந்து மேடையிலேயே கூப்பிட்டாரு. மறுநாள் வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. வீடுங்கிறது அந்த ஜனாதிபதி மாளிகை. அங்கே போனால் உள்ள அவருடைய ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் அங்கே நிறைய புக்ஸ் இருந்தது. அதில் நான் எழுதின கிறுக்கல்கள் புத்தகமும் இருந்தது. அது வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைஸு, பயங்கர ஷாக்கு. பொதுவாக என்ன மாதிரி சின்ன மனுஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது பெரிய மனுஷன் உள்ளே வந்தால் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம எதாவது செய்வோம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை டேபிளில் வச்சு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். கலாம் சாருக்கு அது அவசியமே இல்லை. அப்படி இருந்து என்னுடைய புத்தகத்தை அங்கே பார்த்தேன்னா எனக்கு பயங்கர ஆச்சரியம். அப்போ அவர் சொன்னார், நான் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கேன், ஆனால் இந்த புத்தகத்தில் நிறைய உண்மை இருக்குது, அது எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே கிறுக்கல்களில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் ரொம்ப யதார்த்தமாக எழுதியிருப்பேன். அது அங்கேருந்து பார்த்த முதல் சந்தோஷம். அடுத்து என்னுடைய குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் ஒரு கார்டன் ஒன்று இருக்குது. அதில் குட்டி குட்டி ஆரஞ்சு பழம்லாம் இருக்கும். அதெல்லாம் அவரே பறித்து தன்னுடைய பேத்திகளுக்கு கொடுக்குற மாதிரி என்னுடைய மகளுக்கும் என்னுடைய மகனுக்கும் கொடுத்துட்ருக்காரு. அதெல்லாம் நான் அப்படியே தூரத்தில் வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். இப்படி ஒரு தாத்தா, இப்படிப்பட்ட உலகமே மதிக்கிற ஒருத்தர் என் குழந்தைங்களுக்கு தாத்தாவாக இருக்காருங்கிறது சந்தோஷம். அப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் அவர் கேட்டார் என் குழந்தைங்கிட்ட. வழக்கமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது கேட்பார், நீங்கள் என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்ட்டு. என் பையன் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொன்னாப்புல. என்னுடைய மகள் வந்து ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு சொன்னாப்புல. அப்போ அவர் சொன்னது, நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பா மாதிரி ஒரு சிறந்த மனிதராக மாறணும் அப்படின்னு சொன்னார். இதை நான் எதுக்காக சுயதம்பட்டமாக இருக்கலாம், அது பெரிய சந்தோஷமாக இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் நம்ம மதிக்கிற ஒரு சிறந்த மனிதர் என்ன வந்து ஒரு சிறந்த மனிதர்னு சொல்லியிருக்காருன்னா, அதுதான் நான் வாங்கின மிகப்பெரிய விருது. ஸோ அதை விட பெரிய சந்தோஷம் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதே கிடையாது. இந்த பூமியை வந்து எவ்வளோ செழிப்பாக இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இத்தனை கோடி மக்கள் இருக்கோம், ஆளுக்கு ஒரு மரம் கொண்டு போய் நட்டோம்னா டெஃபினட்டாக இந்த பூமியே ரொம்ப செழிப்பாகிடுங்கிறது அவருடைய கனவாக இருந்தது. அவருக்கு பிறகும் நம்ம வந்து அந்த கனவை நிறைவேற்றுறோம். இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செடியை நீங்கள் வெளியில் போய் நட்டு ஒரு ஆரம்பமாக இருக்கணும். இதில் நிறைய பூக்கள் பூக்கணும். அந்த பூக்கள் உங்களை மாதிரி சிரிக்கணும். வாழ்த்துக்கள்.